முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அடுத்த டார்கெட் நான் தான் என நெல்லையில் கொலை செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் உசேனின் மகன் இஜூர் ரஹ்மான் வீடியோ வெளியிட்ட நிலையில் அவரது வீட்டுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஹவானா சிண்ட்ரோம் என்ற நுண்ணலை கதிரியக்கத்தை தனக்கு எதிராக செலுத்தியுள்ளதாக கூறி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாஜக ஆளும் மாநிலங்களில் நடக்கும் ஊழல்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமை தாங்குவதாக புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கர்நாடகா துணை முதல்வர் டி.கே. சிவக்குமாரின் தமிழக வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டம். டி.கே. சிவக்குமாரின் உருவ பொம்மையை எரிக்க முயன்ற 4 விவசாயிகள் கைது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த தேன்கனிக்கோட்டை பகுதியில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் நடத்திய சோதனையில் ரசாயன ஊசி செலுத்தி விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த 6 டன் தர்பூசணி பழங்கள் அழிக்கப்பட்ட நிலையில் மெழுகு பூசிய ஆப்பிள்கள் கண்டெடுக்கப்பட்டதால் அதிகாரிகள் அதிர்ச்சி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே குடிநீர் கட்டணத்தை வசூலிக்க சென்ற அதிகாரிகள் சிறைப்பிடிப்பு. முறையாக குடிநீர் வராமல் வரியை மட்டும் எப்படி கேட்கலாம் என்று பொதுமக்கள் கேட்டபோது அதிகாரிகள் தகாத வார்த்தையில் பேசியதாக கூறி அவர்களை சிறைப்பிடித்தனர். தமிழகத்தில் 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு BS4 வாகனங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்டுள்ளனவா என்பது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தூத்துக்குடி மாவட்டம் பண்டாரம்பட்டி அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் பணியாற்றும் நெல்சன் பொன்ராஜ் என்ற ஆசிரியர் 1.50 லட்சம் ரூபாய் செலவு செய்து பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்களை தூத்துக்குடியில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் அழைத்து வந்து மாணவர்களின் கனவை நிறைவேற்றினார். கூட்டணி விவகாரத்தில் நாங்கள் தான் எஜமானர்கள், யாருக்கும் நாங்கள் பயப்படவில்லை, எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் என மதுரையில் அதிமுக பாஜக கூட்டணி குறித்த கேள்விக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பதில். தொகுதி மறுசீரமைப்பு குறித்த விவாதத்தை எழுப்பி தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, டாஸ்மாக் ஊழல் போன்ற பிரச்சினைகளை திமுக திசை திருப்புவதாக குற்றம் சாட்டி தமிழகம் முழுவதும் பாஜக நிர்வாகிகள் போராட்டம். தொழிலாளர்கள் வருங்கால வைப்பு நிதியில் 1.65 கோடி ரூபாயை செலுத்தினால் மட்டுமே திருத்துறைப்பூண்டி நகராட்சி தனது வங்கிக் கணக்கை கையாள முடியும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நங்கவெல்லை பெரிய சோரகை பகுதியில் குடிநீர் கேட்டு 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தேர்வுநிலை பேரூராட்சியில் திமுக நிர்வாகிகளிடம் வரவு செலவு கணக்கு கேட்டு இரவு பகல் பாராமல் பேரூராட்சி அலுவலகத்தில் அதிமுகவினர் உள்ளிருப்பு போராட்டம். திருவண்ணாமலை தண்டாரம்பட்டு சாலை அருகே தாமரை நகர் பகுதியில் இரவோடு இரவாக 8 கடைகள் மற்றும் 2 வீடுகள் இடித்து தள்ளப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்காத கேரள முதல்வர், கர்நாடக துணை முதல்வர் ஆகியோரை அழைத்து தமிழக முதல்வர் கூட்டம் நடத்துகிறார். எந்த திட்டங்களையும் மக்களுக்கு செய்யாத திமுக மக்களை திசை திருப்பவே மத்திய அரசை குறை கூறி வருகிறது என நெல்லையில் பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே வனப்பகுதியில் யானைகள் தனித்தனியாக பிரிந்து கிடப்பதால் பொதுமக்கள் அச்சம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே வீரபாண்டியப்பட்டினம் கடற்கரை பகுதியில் தொடர்ந்து இறந்த நிலையில் கரை ஒதுங்கும் ஆமைகளால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கேரளாவுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் 4 முறை சென்றுள்ளார். ஆனால் தமிழக பிரச்சனைகள் குறித்து ஒரு முறை கூட பேசவில்லை. தொகுதி மறுசீரமைப்பால் ஒரு சீட் கூட குறையாது. இன்று திமுக அரசு நடத்தும் கூட்டம் ஒரு நாடகம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம். பன்றி குட்டி போடுவது போல வட இந்தியர்கள் குட்டி போடுகிறார்கள் என்று திமுகவினர் பேசியதை இந்தி கூட்டணி ஒப்புக்கொள்ளுமா என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி. கர்நாடக அரசு மேகதாதுவில் அணையை கட்டியே தீருவோம் என்று கூறியிருக்கிறது. இது தொடர்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் என்றாவது ஒரு குழுவை கூட்டியிருக்கிறாரா என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கேள்வி. தமிழகத்தில் 2019 முதல் 2024ஆம் ஆண்டு வரை ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்து 47 பேர் மட்டுமே தற்கொலை செய்து கொண்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுவரை குறைந்தது 84 பேர் ஆன்லைன் சூதாட்டத்தால் உயிரிழந்த நிலையில் எண்ணிக்கையை பாதியாக குறைத்து காட்ட தமிழக அரசு முயல்வது கண்டிக்கத்தக்கது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம்.
முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட பழைய குழு கலைக்கப்பட்டு புதிதாக அமைக்கப்பட்ட 7 பேர் கொண்ட குழு அணையில் முதன்முறையாக ஆய்வு. தொகுதி மறுசீரமைப்பை 25 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்க வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம். மேற்கு வங்கத்தில் இருந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வர முடியாத நிலையில் இருந்தது என சென்னையில் நடந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்திற்கு பின் திமுக எம்பி கனிமொழி பேட்டி. தமிழக விவசாயிகளுக்கு துரோகம் செய்யும் கேரளா, கர்நாடக அரசுகளை கண்டிக்காமல் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து அவர்களுடன் ஆலோசனை செய்வது தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, ஊழல் முறைகேடுகளை மறைப்பதற்கு திமுக நடத்தும் நாடகம் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கண்டனம். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பை ஏற்க முடியாது. இது எண்ணிக்கை பற்றியதல்ல, அதிகாரம் பற்றியது. இந்தியாவின் கூட்டாட்சி தன்மைக்கு ஆபத்து வந்துள்ளதை உணர்ந்து அனைவரும் ஒன்று கூடியுள்ளோம் என தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான ஆலோசனை கூட்டத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் கருத்து. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தென் மாநிலங்களின் இடங்கள் 30% 20% குறையும். 7 மாநிலங்கள் 44 இடங்களை இழக்கும் அபாயம் ஏற்படும் என தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான ஆலோசனை கூட்டத்தில் துணை முதல்வர் உதயநிதி கருத்து. நாக்பூர் வன்முறையால் ஏற்பட்ட சேதத்திற்கான செலவானது கலவரத்தில் ஈடுபட்டவர்களிடமிருந்தே வசூலிக்கப்படும் என மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் அறிவிப்பு. தெலுங்கானா மாநில அரசு ஒரு நிமிடத்திற்கு சுமார் 1 கோடி ரூபாய் கடன் வழங்குவதால் தனிநபர் கடன் சுமை 2.27 லட்சம் ரூபாயாக அதிகரித்துள்ளதாக தெலுங்கானா பாஜக தலைவர் மகேஸ்வர ரெட்டி குற்றச்சாட்டு. மணிப்பூருக்கு வருகை தந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழுவை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் வரவேற்றார். பிரதமர் நரேந்திர மோடி மணிப்பூருக்கு எப்போது வருவார் என்று ஜெயராம் ரமேஷ் கேள்வி. இந்தியாவில் குரோக் ஏஐ புயலை கிளப்பி வருவதாக எக்ஸ் பயனாளர் ஒருவர் பதிவிட்டதற்கு எக்ஸ் தளத்தின் நிறுவனர் எலான் மஸ்க் சிரிப்பது போன்ற எமோஜியை பதிவிட்டுள்ளார். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இந்தியாவின் வளர்ச்சிக்கு பங்காற்றிய மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் குறைப்பது அந்த மாநிலங்களுக்கு செய்யும் அநீதி என்று ஒடிசா முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் கருத்து. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆந்திர பிரதேச முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி கடிதம். இந்த விவகாரத்தில் பிரதமர் தலையிட்டு சரியான தீர்வை காண வேண்டும் என ஜெகன்மோகன் ரெட்டி வலியுறுத்தல். பீகாரின் போஜ்பூர் மற்றும் பூர்ணியா மாவட்டங்களில் பல்வேறு கொலை கொள்ளை வழக்குகளில் தேடப்பட்ட குற்றவாளியான சுன்முன் ஜாய் என்பவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. ஒடிசாவில் சென்ற 6 ஆண்டுகளாக தினசரி 3 குழந்தை திருமணங்கள் நடப்பதாகவும் இதுவரை 8159 குழந்தை திருமணங்கள் நடந்துள்ளதாகவும் மாநில அரசின் தரவறிக்கையில் அதிர்ச்சி தகவல். தொகுதி மறுசீரமைப்பு என்பது வெறும் எண்ணிக்கையை மட்டும் சார்ந்தது இல்லை, இது இந்தியாவின் ஆன்மா தொடர்புடைய விவகாரம் என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் கருத்து. தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்க வரிகளுக்கு ஏற்றவாறு சாலைகளின் தரம் இல்லை எனவும் மோசமான சாலைகளுக்கு ஏன் வரி செலுத்த வேண்டும் என்றும் ராஜஸ்தான் எம்பி ஹனுமான் பெனிவால் கேள்வி. ஆர்சிபி அணியின் சூழ்நிலையால் விராட் கோலியால் ரோஹித் சர்மா அளவுக்கு சுதந்திரமாக விளையாட முடியவில்லை என்று ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டன் ஆரோன் பிஞ்ச் கருத்து. இந்த ஐபிஎல் தொடரில் கோப்பையை வெல்வதே பஞ்சாப் கிங்ஸ் அணியின் உடனடி இலக்கு எனவும் பஞ்சாப் அணியை சிறந்த அணியாக உருவாக்குவதே அடுத்த இலக்கு என்றும் அந்த அணியின் தலைமை பயிற்சியாளர் ரிக்கி பாண்டிங் கருத்து. வெளிநாடுகளில் இருந்து இடம்பெயர்ந்து அமெரிக்காவில் குடியேறிய சுமார் 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு வழங்கப்பட்டுள்ள சட்ட உரிமை திரும்பப் பெறப்படுவதாக அமெரிக்க அரசு அறிவிப்பு. வடக்கு ஆப்பிரிக்க நாடான சூடானின் இராணுவ படைகள் அந்நாட்டின் தலைநகர் கர்டூமில் உள்ள முக்கிய கட்டிடங்களை கைப்பற்றியிருப்பதாக தகவல். மூச்சு குழாயில் ஏற்பட்ட அலர்ஜி காரணமாக 1 மாதத்திற்கும் மேலாக சிகிச்சையில் இருந்த போப் பிரான்சிஸ் நாளை மக்களை சந்திக்கிறார் என வாட்டிகன் அறிவிப்பு. பிலிப்பைன்ஸ் நாட்டில் சட்டவிரோதமாக தகவல் சேகரித்த சீன உளவாளிகள் கைது. அவர்கள் ரேடியோ சிக்னல்களை இடைமறிக்கும் சாதனத்தை பயன்படுத்தி அதிபர் மாளிகை, அமெரிக்க தூதரகம், இராணுவ தலைமைச் செயலகம் போன்ற இடங்களை உளவு பார்த்ததாக தகவல். தென்கொரியாவின் தெற்கு கியான்சோங் மாகாணத்தில் உள்ள வனப்பகுதியில் ஏற்பட்ட பயங்கர காட்டுத்தீ காரணமாக அங்கு வசிக்கும் 200க்கும் மேற்பட்ட மக்களை வெளியேற்றும் பணியில் தென்கொரிய அரசு தீவிரம். தைவான் நாட்டு கடல் பகுதியில் சீனா சட்டவிரோதமாக மீன் பிடித்ததற்கு அந்நாட்டின் கடலோர காவல்படை கடும் கண்டனம்.
திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பகுதியை அடுத்த அனாதிமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த 2 சிறுவர்கள் ஏரியில் மூழ்கி பலி. உடலை மீட்டு காவல்துறையினர் தீவிர விசாரணை. சென்ற 2001ஆம் ஆண்டு பணியின் போது உயிரிழந்த விஏஓவின் மகனுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதை செயல்படுத்தாத செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பித்தது உயர்நீதிமன்றம். மதுரை மஹபூபாளையம் பகுதியில் உள்ள அன்சாரி நகரில் இருக்கும் குப்பை தொட்டி அருகே 6 மாத பெண் சிசு இறந்த நிலையில் மீட்பு. மதுரை SS காலனி போலீசார் உடலை மீட்டு தீவிர விசாரணை. திமுக ஆட்சியில் ஊழல் அதிகரித்துள்ளதாக கூறி சேந்தமங்கலம் பாஜக சார்பில் டாஸ்மாக் கடையில் முதல்வர் ஸ்டாலினின் படத்தை ஒட்டிய பாஜகவினர் கைது. கடலூரில் வரி வசூலுக்கு கடற்பாறையுடன் சென்ற 2 மாநகராட்சி ஊழியர்களை சஸ்பெண்ட் செய்து மாநகராட்சி ஆணையர் உத்தரவு.